பெந்தகோஸ்து நாள்ல நடக்கின்ற இந்த மிகப்பெரிய, சில நேரங்கள் இதை தவறாகவும் புரிந்து கொள்கின்றோம். இந்த இறை வார்த்தை ஏதோ லொலலொலால் பலபலா என்று சொல்றது தூய ஆவியானுடைய மொழி அல்ல. இப்ப நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்க உங்களுடைய தாய்மொழியா இருந்தாலும் வேற மொழியா இருக்கு, தாய்மொழி நம்ம எல்லாம் தமிழ் பேசுகின்றவர்கள் தான். கொங்கணியோ இல்ல கர்நாடகாவோ இல்ல மற்ற மொழி மராட்டி, எந்த மொழியில் நீங்கள் புரிந்து கொள்ளும் அதுதான் ஆவியானவருடைய மொழி. பலபலான்னு சொல்றது தூய ஆவியானுடைய மொழி அல்ல. ஆவியானவர் என்பவர் நான் பேசுகின்ற ஒரு மொழியை பல மொழிகளில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பதுதான் ஆவியானுடைய வேலை. அப்ப எல்லாரையும் ஒன்றிணைத்து எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் இறை ஆட்சியினுடைய உறுப்பினர்கள் என்ற அந்த ஒற்றுமை உணர்வை, அந்த சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை கொடுக்கின்ற, ஒன்றிணைக்கின்ற ஆற்றல் இந்த ஆவியானவருக்கு உண்டு. அதனால்தான் பல மொழி பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்த கத்தோலிக்க திருஅவையினுடைய உறுப்பினர்களாக இன்னும் ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு ஆவியானவர், அதனால்தான் ஆவியானவர் வழியாக ஜெபிக்கிறார். அந்த ஆவியானவர் நம் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறார். அகில உலகத்தில் எத்தனையோ மொழி பேசுகின்ற, எத்தனையோ நாடுகளில், கலாச்சாரத்தில், பண்பாடில் இருக்கின்ற எல்லாரையும் ஒரே இறை சமூகமாக, திரு அவையாக இணைப்பது கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த
இந்த காலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலே தாயாம் திரு அவையானது பெந்தகோஸ்து ஞாயிறு என்று தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. தூய ஆவியானவர் உண்மைக்கு நம்மை வழி நடத்துகின்றவராக, ஆண்டவர் இயேசுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய துணையாளராக, கொடையாளராக நம்மோடு பயணிக்கின்றார். அந்த ஆவியானவருடைய தூண்டுதலினால் தான் அனைத்து நன்மைத்தனங்களையும் நாம் செய்கின்றோம். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வுக்கு இந்த ஆவியானவர் துணையாக இருந்து நம்மை ஆண்டவர் இயேசுவிடத்திலும் தந்தை கடவுளிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கின்ற அற்புதமான பணியை, வழிகாட்டுதலை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அந்த ஆவியானவர்களால் நாம் நிரப்பப்படவும், நம்முடைய குடும்பங்கள் நிரப்பப்படவும் இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், உங்கள் மனதில் எழுகின்ற எல்லா தேவைகளையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து இறைவனுக்கு உகந்த உன்னத பலியாக இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று பெருங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசிய ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணுலகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூ உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி
என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் சத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களில் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்கு உரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியது இல்லை. நீங்கள் ஊன் இயல்பிற்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கின்றோம். நான் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆம், நாம் கடவுளிடம் இருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. எழுந்தருள்வீர். வானில் நின்றமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பப்படுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை. நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வணங்கிடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசிப்பது உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் எழுதிடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின்
தீ பற்றி அறிய செய்தருளோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகின்ற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாடிய நாம் அவர் விண்ணகத்திற்கு சென்ற நிகழ்வையும் கொண்டாட்டமாக கொண்டாடி இன்று தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வாரமும் உயிர்ப்பிலிருந்தே ஒவ்வொரு வாரமும் ஒரு கொண்டாட்டம். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வும் ஒரு கொண்டாட்டமான வாழ்வு தான். அதனால்தான் இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். என்ன தூய ஆவியானவருடைய பெருவிழா என்று இதை பார்க்கின்ற பொழுது இது பெந்தகோஸ்து ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. பெந்தகோஸ்து ஞாயிறு, பெண்டகாஸ்டல் டே என்று சொல்கின்றோம். இந்த யூத மக்களுக்கு மிக முக்கியமான விழாக்கள்ல 3 விழாக்கள் ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமானது, அவர்கள் கொண்டாட வேண்டியது. அப்பொழுதுதான் அவங்க எருசலேமுக்கு செல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன அந்த 3 விழாக்கள்? என்ன அது 3 விழாக்கள் யூதர்கள் கொண்டாடுறது? பாஸ்கா விழா, ஓகே. புளிப்பற்ற அப்ப விழா என்று சொல்லி அவங்க கொண்டாடுவாங்க, ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு கொண்டாடுற பெந்தகோஸ்து விழா, 50வது நாள். 50வது நாள் அவங்களுக்கு புளிப்பற்ற அப்ப விழாவிலேருந்து பாஸ்காவிலேருந்து 50வது நாள் அவங்க கொண்டாடுறது என்னன்னா இந்த பெந்தகோஸ்து விழா. இன்னொன்னு அறுவடை திருவிழா. இந்த 3 தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விழா. நிறைய விழாக்கள் இருக்கிறது, இருந்தாலும் இந்த 3. இப்ப இந்த 50வது நாளில் நாமும் கூட இருக்கிறோம். எத்தனை நாள் ஆச்சு இயேசு உயிர்த்தெழுந்து? 50 நாள் ஓடிடுச்சு. 50வது நாள் தான் இந்த பெந்தகோஸ்து விழா. இந்த தூய ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்தினது யாரு? இயேசு. ஆண்டவர் இயேசு மனிதனாக இந்த மண்ணுலகில் பிறந்து அவர்தான் தந்தை கடவுளை முதல் நமக்கு வெளிப்படுத்துறார். கடவுள்னா எங்கேயோ தூரத்துல இருக்கவரு என்று அந்த யூத மக்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இயேசு தான் நமக்கு வெளிப்படுத்துறார். கடவுளுடைய முகமாக, தந்தையினுடைய முகமாக, இரக்கமிக்க அன்புமிக்க கடவுளாக இந்த கடவுளை நமக்கு வெளிக்காட்டியது யாரு? இயேசு. அவர் ஆண்டவர், இறை மனிதனாகவும் கடவுளாகவும் இருந்து நமக்கு அந்த கடவுளை, நமக்கு கடவுளுடைய முகமாக இருந்து கடவுளை வெளிப்படுத்துகின்ற பணியை செய்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அதே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இன்னொன்னு செய்தாரு. உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை கொடுப்பேன். இந்த நற்செய்தியில பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாத நற்செய்தி, அவ்வளவு ஆழமான
இறையியல் சிந்தனைகளை கொண்டது. அதுல இயேசு ஆண்டவர் அழகா சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். இப்ப இயேசுதான் ஒரு துணையாளராக இருப்பார். இப்ப இயேசுதான் தந்தையினுடைய முகமாக இருப்பார், தந்தை கடவுளை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் அல்லது ஆறுதல் மிகுந்த செய்தியாக கொடுப்பது துணையாளர், மற்றொரு துணையாளர். அவர் என்ன செய்யறாருங்கிற காரியத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். அந்த இயேசுதான் தந்தை கடவுளையும் தூய ஆவியானவர் என்ற ஒரு கடவுள், மூவொரு இறைவன், நாங்கள் ஒருங்கிணைந்த மூவொரு ஆட்களாக இருக்கின்றோம், 3 ஆட்களாக ஒரே கடவுளாக இருந்து அருள் பாலிக்கின்றோம், உங்களை அன்பு செய்கின்றோம் என்று தந்தை கடவுளையும் தூய ஆவியானவர் கடவுளையும் இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வெளிப்படுத்துறார். விவிலியத்திலே பல இடங்களிலே இந்த ஆவியானவருடைய செயலை நாம் பார்க்கலாம். தொடக்க நூலிலேயே இருக்கிறது. அங்கே ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. படைப்பின் தொடக்கத்திலிருந்தே மூவொரு இறைவனாக இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பல நாட்கள் ஆகிவிட்டது. அந்த இயேசு கிறிஸ்து வந்துதான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாகவும் ஆகிப்போனது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். வேற எங்க ஆவியானவரெல்லாம் இருக்கிறார்? விவிலியத்துல. நீங்களாம் விவிலியத்துல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற எங்கெல்லாம் ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கு? லூக்கா நற்செய்தியில 1வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது என்ன, நீ தூய ஆவியால் கருவுற்றிருப்பாய், தூய ஆவி உன் மீது நிழலிடும், உன்னத கடவுளுடைய மகன் உன் வழியாகத்தான் பிறக்க போகிறான் என்று சொல்லி ஆவியானவர் அங்கு வருவதை பார்ப்போம். அடுத்தது இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் மலையிலே உருமாறுகின்ற பொழுதும் ஆவியானவர் தந்தை கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அதே போல பாலைவனத்தில் செல்லுகின்ற பொழுது ஆவியானவரால் அவர் வழிநடத்தப்பட்டார். ஆவியானவர் காவல் தூதர்கள்லாம் அவரை திடப்படுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். ஆவியானவருடைய செயல்பாடு எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. இன்றைய விழாவின் வழியாக ஒரு 3 சிந்தனைகள், 3 கருத்துக்கள், இவைதான் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் என்று சொல்வதற்கு விவிலியத்தின் மூலமாக இன்றைய இறை வார்த்தை வழியாக ஒரு சில உதாரணங்களை காட்டி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆவியானவரை நமக்கு துணையாளராக தந்தை கடவுளிடமிருந்து பெற்று தந்தது யாரு? இயேசு. அவர் என்ன சொல்றாரு? அந்த ஆவியானவர், இப்ப இயேசுநாதர் எப்படி தந்தை கடவுளை வெளிப்படுத்தி நிறைய போதனைகளை சொன்னாரோ, அது போல ஆவியானவர் இன்னும் பல போதனைகளை சொல்ல போறாருன்னு இயேசு சொல்லல. இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில பாருங்க, என் பெயரால் தந்தை அனுப்ப போகின்ற தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். புதுசா அவர் ஒன்றும் புதுசா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போல, நான் ஏற்கனவே இந்த மண்ணுலகில் பிறந்து மனிதனாக பிறந்து தந்தையினுடைய இரக்கத்தை, அன்பை உங்களுக்கு போதித்தவற்றை, என்னுடைய போதனைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நினைவுபடுத்துவார், கற்றுத்தருவார், புரிந்து கொள்ள முடியாதவற்றை புரிந்து கொள்ள வைப்பார். அதுதான் தூய ஆவியானவருடைய வேலை. தூய ஆவியானவர் புதிய கட்டளைகளையோ அல்லது புதிய சிந்தனைகளையோ புதிய படிப்பினைகளையோ கொடுக்கவல்ல, மாறாக இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை தெளிவுபடுத்த, நினைவுபடுத்த, நினைவூட்ட, கற்றுக் கொடுப்பதற்கு தான் வர்றார். ஏன்னா நீங்க நல்லா தெரியுது எப்படி புரிந்து கொள்வது என்று பார்த்தா, இயேசு தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்த பொழுது பல போதனைகளை போதிக்கிறார் இல்லையா? நான் என் தந்தைகிட்ட போவேன், அங்க போய் இடம் ஏற்பாடு செய்வேன், நான் உங்களை கூட்டிட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்லுவார். அப்ப நிறைய ஓமைகளை சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் அந்த சீடர்களுக்கு புரியாது. அவர்கள் ஏதோ சாதாரணமாக ஏதோ கதை சொல்றாரு, இல்லை ஏதோ ஒரு போதனை சொல்றாரு அப்படிலாம் சொன்னீங்க. பல நேரங்களில் பார்க்கலாம், பேதர் கூட, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அவர் சொல்லுவார். 3ஆம் நாள் நான் 3 நாட்கள் பிறகு நான் உயிர் தெளிவினை அடித்து கொண்டு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க அப்படிலாம் பல போதனைகளை சொல்லுகிறார். அன்பு செய்ய வேண்டும், நீங்க எதிரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். எப்படி எதிரிகளாம் அன்பு செய்வது என்றால் அவர்களுக்குடைய கலக்கம் ஏற்பட்டது. அப்ப அவங்களுக்குள்ள யாரு அடுத்த தலைவராக வருவது என்ற இந்த மண்ணுலகை சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஆவியானவர் அவர்களில் வந்த பொழுது, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு தூய ஆவி என்னும் துணையாளர் இருக்க போகின்றார் என்று அந்த ஆவியை பெற்ற பிறகுதான் தைரியத்தோடு எல்லா இடங்களிலும் சென்று நற்செய்தி, அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தி, இயேசு என்னும் நற்செய்தியை, அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை தைரியமாக எடுத்துரைக்கிறார்கள். அதற்கு சாட்சி திருத்தூதர் பணிகளை நாம் வாசிக்கலாம். திருத்தூதர் பணிகள் ஆவியானவருடைய பணிகள் என்று சொல்வார்கள். அந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற பிறகு பயந்து நடுங்கி ஒடுங்கி
ஒரு அறையிலே பூட்டப்பட்டு நாங்க இந்த உலகம் என்னை அடித்து கொண்டு விடும், இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே போல எங்களையும் கொண்டு விடுவார்கள் என்று பயந்து நடுங்கியவர்கள், எங்களை கொன்றாலும் பரவாயில்லை, எங்களுடைய உயிரை எடுத்தாலும் பரவாயில்லை என்று கடவுளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று தைரியத்தோடு போதித்தார்கள் என்றால் அதற்கு காரணம் யாரு? தூய ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய பணி. அதே பணியைத்தான் இயேசு எப்படி துணையாளரை இந்த சீடர்களுக்கும் அவரை பின்பற்றி வருகின்ற எல்லாருக்கும் கொடுத்தாரோ அதே ஆவியானவரை நாமும் பெற்றிருக்கிறோம். எப்ப நமக்கு கொடுக்கப்படுகிறது? நம்ம எப்ப தூய ஆவி என்னும் கொடையை, ஆவியானவரை எப்ப பெறுகிறோம்? ஞானஸ்தானத்தின் வழியாக, திருமுழுக்கின் வழியாக கொடுக்கப்படுகிறது. குழந்தையா இருக்கின்ற பொழுது கொடுக்கிறார்கள். எப்பொழுது அது உறுதிப்படுத்தப்படுகிறது? உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக அந்த ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் பெறும். இது எவ்வளவு பெரிய கொடையாக கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மூவொரு இறைவன் வழியாக நம்ம கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய ஆற்றலை, அதை வெளிப்படுத்துகின்ற விதத்தை இந்த ஆவியானவர் கண்டிப்பாக கற்றுத் தருவார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த ஆவியானவர் வழியாக என்னை, ஆண்டவரே என்னை நினைவுபடுத்த, நான் என்ன செய்ய வேண்டும், உமது காரியம் என்ன என்று ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஆவியானவருடைய உறுதுணை, வழிகாட்டுதல் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஏனென்றால் இது கடவுள் கொடுத்த கொடை, கடவுள் கொடுத்த உறுதிமொழி என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக இந்த இறை வார்த்தை வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக இந்த ஆவியானவருடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய முதல் வாசகம் எத்தனையோ பேர் நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிலிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன், லிபியா போன்ற பல நாடுகளில் இருந்து எல்லாரும் பலதரப்பட்ட மொழி பேசுகின்றவர்கள், பல மொழி பேசுகின்றவர்கள், பல கலாச்சாரத்தை கொண்டவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்ற பணியை இந்த ஆவியானவர் செய்கிறார். அவங்க தனித்தனியா குரூப்பா இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி விட்டு சென்று விடலாம். இந்த 50வது நாளை, பெந்தகோஸ்து நாளை. ஆனால் எல்லாரையும், இயேசுனுடைய சீடர்களையும் அன்னை மரியாவையும், யாரெல்லாம் இவர்களை எல்லாம் நம்பி இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு பின்பற்றினார்களோ எல்லாரையும் ஒன்று கூட்டி இந்த ஆவியானவர் கடவுளுடைய கொடையை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். இந்த பெந்தகோஸ்து நாளில் நடக்கின்ற இந்த மிகப்பெரிய, சில நேரங்களில் இது தவறாகவும் புரிந்து கொள்கின்றோம். இந்த இறை வார்த்தை ஏதோ லொலலொலால் பலபலா என்று சொல்லி சொல்றது தூய ஆவியானுடைய மொழி அல்ல. இப்போ நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்க உங்களுடைய தாய்மொழியா இருந்தாலும் வேற மொழியா இருக்கு, தாய்மொழி நம்ம எல்லாம் தமிழ் பேசுகின்றவர்கள் தான். கொங்கனியோ இல்ல கர்நாடகாவோ இல்ல மற்ற மொழி, மராட்டி, எந்த மொழியில் நீங்கள் புரிந்து கொள்ள அதுதான் ஆவியானவருடைய மொழி. பலபலான்னு சொல்றது தூய ஆவியானுடைய மொழி அல்ல. ஆவியானவர் என்பவர் நான் பேசுகின்ற ஒரு மொழியை பல மொழிகளில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பதுதான் ஆவியானுடைய வேலை. அப்ப எல்லாரையும் ஒன்றிணைத்து எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் இறையாட்சியினுடைய உறுப்பினர்கள் என்ற அந்த ஒற்றுமை உணர்வை, அந்த சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை கொடுக்கின்ற, ஒன்றிணைக்கின்ற ஆற்றல் இந்த ஆவியானவருக்கு உண்டு. அதனால்தான் பல மொழி பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்த கத்தோலிக்க திருஅவையினுடைய உறுப்பினர்களாக இன்னும் ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு ஆவியானவர், தான் ஆவியானவர் வழியாக ஜெபிக்கிறார். ஆவியானவர் நம் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறார். அகில உலகத்தில் எத்தனையோ மொழி பேசுகின்ற, எத்தனையோ நாடுகளில், கலாச்சாரத்தில், பண்பாடில் இருக்கின்ற எல்லாரையும் ஒரே இறை சமூகமாக, திரு அவையாக இணைப்பது இந்த ஆவியானவர் தான். அதனால்தான் ஆவியானவரிடம் நாம் முழுமையாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஆவியானவர் தான் நம்முடைய குறுகிய அந்த மனப்பான்மையிலிருந்து பறந்து விரிந்த மனப்பான்மை கொண்டு எல்லாரையும் அன்பு செய்கின்ற, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடையாக இந்த ஆவியானவர் நம்மிலே இருக்கின்றார் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக இந்த ஆவியானவருடைய பணி என்ன அப்படின்னா, வழிகாட்டுகின்ற பணி. ஊனியல்பு, இந்த மனித உடலில் இருக்கின்ற இந்த இச்சையினாலும் சரி, இந்த உலகத்தினுடைய கிடைக்கின்ற பல விருப்பங்களையும் இன்பங்களையும் பெறுவதற்கு இந்த உடல் தேவை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை எல்லாவற்றையும் விட ஆவியானவருடைய கொடை, ஆவியானவருடைய வழிகாட்டுதல் பவுலடியார் அழகா 2வது வாசகத்தில் சொல்கின்றார். இந்த கடவுளுடைய ஆவியானவர் தான் நம்மை அப்பா தந்தையே என்று கடவுளை அப்பாவாக, உறவுக்காரராக, குடும்பத்தின் சொந்தக்காரராக அழைக்கக்கூடிய பேற்றினை பெற்று தருகின்ற வழிகாட்டி இந்த தூய ஆவியானவர். அவர் நம்மையே முழுமையாக அந்த ஆவியானவரிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அந்த ஆவியானவர் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளுகின்றார். எப்படி பாலைவனத்திலே ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் அந்த நோன்பு இருந்த பிறகு ஆவியானவர் அவரை வழிகாட்டினார். இதற்கு பின்னாடி அவரை கரம் பிடித்து வழிநடத்திய அதே ஆவியானவர் நம்மையும் வழிநடத்துவார். தூய ஆவியானவர் என்னும் கொடையாளரை
துணையாளரை இயேசு நமக்கு வழிகாட்டியாக கொடுத்திருப்பதுக்கு இந்த பவுலடியார் நமக்கு அருமையான விளக்கத்தை இந்த 2ஆம் வாசகத்தின் வழியாக கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மையே நாம் முழுமையாக இந்த ஆவியானவரிடத்துல ஒப்படைக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வு முழுவதும் இந்த ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படிதான் நடக்கும். நான் எந்த காரியங்களை செய்தாலும், எந்த காரியத்தை முன்னெடுத்தாலும், இந்த ஆவியானவரிடமிருந்து நான் ஜெபிக்கின்ற பொழுது, ஆவியானவருடைய அருளை பெற்று நாம் தொடங்குகின்ற எந்த காரியமும் கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்படியே எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும், எந்த செயலை செய்தாலும் ஆவியானவர் வழியாக, ஆவியானவருடைய வழிகாட்டுதலை ஜெபிக்கின்ற பொழுது அவரே நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த காரியம் நல்லதா கெட்டதா, இது கடவுளுக்கு உகந்ததா பிறருக்கு உகந்ததா, இதன் வழியாக நம்முடைய வாழ்வு மாற்றம் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்வு நிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அலசி பார்ப்பதற்கு, சிந்திப்பதற்கு, அதான் மனசாட்சின்னு கூட நாம் சொல்லுகிறோம். அந்த அளவுக்கு இந்த ஆவியானவர் நம்மிலே இருந்து இது நன்மை இது தீமை என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுப்பார். நம்ம தீமை என்று தெரிந்தேதான் சில நேரங்களிலே நாம் தவறிழைக்கின்றோம். இது தீமை இது நன்மை என்பதை அழகாக தெளிவாக நமக்கு எடுத்துரைப்பது இந்த ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவரிடம் நம்மையே நாம் முழுமையாக சரணடைகின்ற பொழுது, அன்னை மரியாவை போல ஏதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே தாரை வார்த்தது போல நாமும் இந்த ஆவியானவரிடத்திலே நம்மையே நாம் முழுமையாக கையளிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்படைகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா காரியங்களையும் நாம் செய்து முடித்து வெற்றியாளர்களாக மாற முடியும் என்பதற்கு ஆவியானவருடைய செயல்கள் அனைத்தும் நமக்கு எடுத்துக்காட்டும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த ஆவியானவருடைய கொடைகளுக்காகவும் கனிகளுக்காகவும் வேண்டுவோம். இந்த ஆவியானவர் முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை அன்பு செய்ய வேண்டும். இந்த தந்தை கடவுளுடைய ஆவியானவர் வழியாக நாம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செயல்கள், படிப்பினைகள், அவருடைய நற்செய்தி எல்லாவற்றையும் அறிவிக்கக்கூடிய நல்ல வல்லமை மிக்க பணியாளர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ வரம் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம், நம்ம நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லா அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவருடைய இப்பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம், இந்த ஆவியானவர் நமக்கு சிறந்த துணையாளராக, நம் வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டியாக, நம்மையே முழுமையாக ஆட்கொள்ளுகின்றவராக இருக்க வேண்டும் என்றும் உடைய பல்வேறு தேவைகளையும் எடுத்துரைத்து இந்நேரத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, எமது திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரிலும் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் என்றும் துலங்கவும், திரு அவையிலும் மக்கள் மத்தியிலும் என்றும் வெளிப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டிலும் மாநிலத்திலும் நகரத்திலும் எம் பங்கு தளத்திலும் உள்ள அனைத்து பிள்ளைகளும் கல்வியில் உயர்ந்து நல்ல அறிவு திறன் பெற்று உடல் நலத்துடன் வளமான எதிர்காலம் நோக்கி வளர்ச்சி பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்வு, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய நற்குணங்களில் நாங்கள் வேரூன்றி கிறிஸ்துவ வாழ்விற்கு சான்று பகர வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு சமூக சூழல்களால் நாங்கள் வேறுபட்டு கிடந்தாலும் ஒரே தந்தையின் மக்களாக, உமது ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் என்றும் உணர்ந்தவர்களாக சமத்துவ சமுதாயம் காண உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, இரக்கமும் பேரன்பும் கொண்டவரான நீர், உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன்.
இதோ பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு உம்மை நாடி வந்திருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆய்ந்தறிந்து அவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள சுகத்தையும் தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலையும் கொடுத்து தொடர்ந்து உமது சித்தத்தின்படி வாழ வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். ஆமென். ஆமென்.